கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி ஷிஃப்ட் டிசைர் 2014 மாடல் இந்த வண்டியில் ஒரு ஹெவி பிளாக் ஸ்மோக்கு. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைரோட ஸ்மோக் வந்ததோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் கேஸ்கெட்டு தான். இந்த ஹெட் கேஸ்கெட்டு செகண்ட் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸிங் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டருக்கு நடுவில் இருக்காது. 2 சிலிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று கம்ப்ரஷன் ஆகும்போது அந்த கேஸ் எல்லாம் இந்த சிலிண்டரில் வரும். அப்போ 2 சிலிண்டர் மட்டும் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும்போது அங்கே ஹெவி பிளாக் ஸ்மோக்காக வரும். வண்டியோட புவர் பிக்கப்பாக இருக்கும். இந்த வண்டியோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டோட கம்ப்ளைண்ட் தான். இதோட ஹெட் எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. நான் இதே ஹெட்டை தான் திருப்பி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஹெட் கேஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். இதே ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷின் ஷாப்புக்கெலாம் கொடுக்கல. இதே நான் க்ளீன் பண்ணி போடுறேன். இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 எல்பி பவுண்ட் வைக்கிறேன். இப்போ கேம்ப் டோரை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதோட டைமிங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் பாருங்கள். இந்த ஷிஃப்ட் டிசைரோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இன்ஜினோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டருக்கு நடுவில் இருக்கிற கேஸ்கெட் தான் கட் ஆகிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஸ்கெட் இந்த இடத்துல கட் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா ரெண்டுத்துக்கும் கம்ப்ரஷன் நிற்கல. இந்த சிலிண்டரில் இருக்கிற கம்ப்ரஷன் இந்த சிலிண்டர்லையும் இதில் கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர்லையும் எஸ்கேப் ஆகிடுச்சு. அப்போ 2 சிலிண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேலை செய்யலை. அந்த மாதிரி வேலை செய்யலைன்னும் போது 2 சிலிண்டரில் மட்டும் 1 நாளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் நடந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் லோ பிக்கப்பாக இருந்தது. அதேமாதிரி வண்டியோட பிளாக் ஸ்மோக்கு ஹெவியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான். இந்த வண்டியோட ஸ்மோக் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் இல்லைன்னும் பொழுது அங்கே
ஃபியூலும் உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹெவி பிளாக் ஸ்மோக் தான் வரும். சிலிண்டரோட இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது இன்ஜெக்டர் இசிஎம் என்ன செய்யணும், இன்ஜினுக்கு ஃபியூல் தேவையான ஃபியூலை வந்து இன்ஜெக்ட் பண்ணினே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கம்ப்ரஷன் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல லீக் ஆகும்போது அந்த ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் பிளாக் ஸ்மோக் தான் வரும். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் 2 சிலிண்டருக்கு நடுவில் இருக்கிற அந்த கேஸ்கெட் கட்டாதனால கம்ப்ரஸர் 2 சிலிண்டர் இல்லாதனால தான் அவ்வளோ பிளாக் ஸ்மோக் வந்தது. நிற்க வச்சு ஐலிங் போடும்போது ஏசி போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஐலிங்கில் புகை தள்ளிச்சு. ஓவர் பிளாக் ஸ்மோக்கோட கம்ப்ளைண்ட்டோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கெட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.